ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். 78வது தலைப்பு தான் மக்களே. கிருஷ்ணர் திருதராஷ்டிரரையும் காந்தாரியையும் ஆறுதல் படுத்துகிறார். அங்கு கூடியிருந்த அனைவரும் பீமசேனனை வாழ்த்தினர். அவன் தன் அண்ணனுக்கு முன்பாக தலைவணங்கி, இப்போது இந்த முழு உலகமும் எல்லா தடைகளும் நீங்கி உன்னுடையதாகிவிட்டது. இந்த வெறுப்பும் பகைமைக்கும் காரணமான முக்கிய நபர் கை கால்கள் முறிந்த நிலையில் இங்கே விழுந்து விட்டான். துச்சாதனனும் மற்ற தீயவர்களும் கூட அழிக்கப்பட்டு விட்டனர் என்றான். யுதிஷ்டிரன் கூறினான், ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். கிருஷ்ணரின் தாராளமான உதவியால் நாம் இப்போது உலகம் முழுவதையும் வென்றுவிட்டோம். நீங்கள் எதிரியை வென்று வெற்றி பெற்றுள்ளீர்கள். அனைவரும் தங்கள் சங்குகளை ஊதினர். சங்குகளின் ஓசையால் வானம் அதிர்ந்தது. பின்னர் பீமனை சூழ்ந்து கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம் கிருஷ்ணர் பேசினார். மண்ணை கவ்விய எதிரியை துன்புறுத்துவது சரியல்ல. அவமானமடைந்து அவன் ஒரு கட்டையைப் போல சக்தியற்று அங்கே விழுந்து கிடக்கிறான். அவன் தீய கூட்டாளிகளுடன் கைகோர்த்து விதுரர், பீஷ்மர் மற்றும் பிற பெரியோர்களின் ஞான வார்த்தைகளை கேட்கவில்லை. அவனுக்கு மேலும் துன்பம் கொடுப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் தேர்களில் ஏறுங்கள், நாம் இந்த இடத்தை விட்டு செல்வோம். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு துரியோதனன் மிகவும் கலக்கமடைந்தான். வால் கடிக்கப்பட்ட பாம்பைப் போல அவன் தரையில் நெளிந்தான். தன் கைகளால் மார்பை நிமிர்த்தினான். அருவருப்பால் புருவங்களை சுருக்கியபடி தன் மரண வேதனைகளை பொருட்படுத்தாமல் அவன் கிருஷ்ணனை பார்த்து, ஏய் கம்சனின் அடிமையின் உறவினனே, கதாயுதங்களை கொண்டு அதர்மமான போரை தூண்டிவிட்டு இப்போது பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? பீமனுக்கு நீ கொடுத்த சைகைகளை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? உனக்கு சுயமரியாதையே வெட்கமோ இருப்பதாக தெரியவில்லை. உன் அநியாயமான வழிகளில் ஆயிரக்கணக்கான மன்னர்களை கொண்டிருக்கிறார். அஸ்வத்தாமன் இறந்துவிட்டதாக துரோணரிடம் பொய் சொல்லி அவனை தன் ஆயுதங்களை கீழே போட வைத்தார். திருஷ்டத்யும்னன் அவரை கொல்வதை நீ பார்த்தும் அவனை தடுக்கவில்லை. இத்தனை நாளும் அர்ஜுனனை கொல்வதற்காகவே ஒதுக்கப்பட்டிருந்த சக்தி ஆயுதத்திற்கு கடோத்கஜனை நீயே பலியாக்கினாய். கர்ணன் எய்த சர்ப்பாத்திரத்திலிருந்து அர்ஜுனன் தப்பிக்க நீ உதவினாய். அவனது தேரின் சக்கரம் தரையில் சிக்கிக்கொண்டது. நீங்கள் அனைவரும் தர்ம முறைப்படி போரிட்டிருந்தால் வெற்றி ஒருபோதும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. வாசுதேவ கிருஷ்ணர் பதிலளித்தார். துரியோதனனே, உன்னுடைய கொடிய செயல்களால் தான் பீஷ்மர், துரோணர் போன்ற உன்னுடைய உறவினர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் நீ இழந்தாய். உனக்கு மிகவும் நெருக்கமான உதவியாளரான கர்ணனும் கொல்லப்பட்டான். சமாதான உடன்படிக்கைக்காக நான் உன் அவைக்கு வந்தபோது நீ சகுனியின் வார்த்தைகளை கேட்டு பாண்டவர்களுக்கு அவர்களின் பரம்பரை சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தாய். நீ அவர்களுக்கு விஷம் கொடுக்கவும் அவர்களை உயிருடன் எரிக்கவும் முயன்றாய். சூதாட்டத்தில் அவர்களை ஏமாற்றி திரௌபதியை அவமானப்படுத்தினார். அபிமன்யு என்ற சிறுவன் பலரால் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டான். போருக்கு முன்னும் போரின் போதும் நீ கொடிய செயல்களை செய்தாய். அதனால் நாங்கள் உன்னை கொல்ல வேண்டியிருந்தது. துரியோதனன் கூறினான், நான் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவையையும் திறமையையும் பெற்றேன். நான் பெரும் தானம் செய்து பல தர்ம காரியங்களை நிறைவேற்றியுள்ளேன். ஒரு பரந்த ராஜ்யத்தின் சுகபோகங்களை அனுபவித்து சத்திரியர்களின் தலைகளின் மேல் ஏறி நின்றேன். பல சத்திரியர்கள் அடைய விரும்பும் மரணத்தை நான் இப்போது அடைந்துள்ளேன். இதைவிட சிறந்த மரணம் வேறு யாருக்கு கிடைக்கும்? நான் என் அன்புக்குரியவர்கள் அனைவருடனும் விண்ணுலகிற்கு செல்வேன். உங்கள் இழிவான எண்ணங்களாலும் செயல்களாலும் நீங்கள் அனைவரும் இங்கே திரும்பி வருவீர்கள். கிருஷ்ணர் தன்னை சுற்றியிருந்த அனைவருக்கும் ஆறுதல் கூறி அவர்களை உற்சாகப்படுத்தி அவரவர் பாளையங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவரும் பாளையங்களுக்கு திரும்பி அர்ஜுனனை அவனது கூடாரத்தில் இறக்கிவிட்டு தனது கூடாரத்தில் இறங்கினார். அவர்கள் அனைவரும் இறங்கியதும் அதுவரை அவர்கள் போருக்கு பயன்படுத்திய தேர் தீப்பிடித்து எரிந்து கருகியது. இது ஏன் நடந்தது என்று கிருஷ்ணரிடம் கேட்கப்பட்டது போது அவர் துரோணர் மற்றும் கர்ணனின் தெய்வீக ஆயுதங்களால்
தேர் ஏற்கனவே அழிந்துவிட்டது. நான் அதன் மீது அமர்ந்திருந்ததால் அது சேதமடையாமல் இருந்தது. இப்போது நமது பணி முடிந்து விட்டதால் நான் தேரை கைவிட்டேன். இனிமேல் அது வேறு எந்த பயனும் தராது என்பதால் அது தீப்பிடித்தது என்றான். பின்னர் அவர் நாம் நமது பாளையங்களில் தங்குவதை நிறுத்துவதோ நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்றார். அன்று இரவு அனைவரும் ஓகாவதி நதிக்கரையில் தங்குவதற்கு கிருஷ்ணர் ஏற்பாடு செய்தார். தர்மராஜர் கிருஷ்ணரிடம் வந்து, கிருஷ்ணா, உமது அருளால் தான் இந்த ராஜ்யம் இப்போது தடைக்கலமற்றதாக இருக்கிறது. பெரும் பிரயாணத்தால் நாம் பெற்றதை இழந்துவிடாமல் பார்த்து கொள்வது இப்போது உமது கைகளில் தான் உள்ளது. தயவு செய்து இப்போது அஸ்தி நகரத்திற்கு சென்று காந்தாரிக்கு ஆறுதல் கூறுங்கள். அவள் மிகவும் பக்தியுள்ளவன். தன் மகன்களையும் பேரன்களையும் இழந்துவிட்டாள் என்று அவள் கேட்கும்போது அவளுடைய துயரத்தீ நம்மை சுட்டெரித்து சாகடித்துவிடும். உம்மை தவிர வேறு யாராலும் அவளை எதிர்கொள்ள முடியாது. எனவே தயவு செய்து அங்கே சென்று சரியான வார்த்தைகளை பேசி அவளுக்கு ஆறுதல் கூறுங்கள் என்றார். கிருஷ்ணர் சம்மதித்து ஒரு தேரை தயார் செய்துவிட்டு உடனடியாக ஹதிநகரத்திற்கு புறப்பட்டார். அவர் திருஷ்டருக்கு காந்தாரிக்கும் மரியாதை செலுத்தி உரக்க கூவினார். அவர் சிறிது நேரம் கட்டுக்கடங்காமல் அழுதார். தன் கண்களை கழுவினார். பின்னர் மிகுந்த பணிவுடன் திருதராஷ்டிரரிடம் பேசினார். ஓ அரசே, தாங்கள் அறியாதது எதுவுமில்லை. காலம் அனைத்தையும் கண்டிருக்கிறது. பாண்டவர்கள் தங்கள் குடும்பம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தங்கள் விருப்பப்படி செயல்பட்டனர். சூதாட்டத்தில் தோற்றபோது அவர்கள் காட்டிற்குள் சென்று விதியின்படி ஒரு வருடம் தலைமறைவாக வாழ்ந்தனர். அவர்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்தனர். போர் மூலம் தருவாயில் இருந்தபோது அதை தடுக்க நான் என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். உங்களிடம் 5 கிராமங்களை கேட்டேன். நீங்கள் அவற்றை வழங்க மறுத்துவிட்டீர்கள். இப்போது முழு சத்திரிய குலமும் அழிக்கப்பட்டு விட்டது. பீஷ்மரும் மற்ற பெரியோர்களும் தொடர்ந்து அமைதியான வழிகளை போதித்தார்கள். ஆனால் அது ஒருபோதும் உங்கள் இதயத்தை தொடவில்லை. இப்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? சில சமயங்களில் நமது புத்தி நம் அனைவரையும் ஏமாற்றி விடுகிறது. நீங்கள் கற்றிருந்தவர். நடந்தவற்றுக்காக பாண்டவர்களை குறை கூறாதீர்கள். அவர்கள் சிறிதும் தவறவில்லை. அவர்கள் தர்மத்தின் வரம்புகளை ஒருபோதும் மீறியதில்லை. எப்போதும் பாசத்துடனும் மரியாதையுடனும் இருந்திருக்கிறார்கள். பாண்டவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உங்கள் சொந்த பிள்ளைகள் செய்ததைப் போலவே பாண்டவர்களும் காந்தாரியையும் உங்களையும் கவனித்துக் கொள்வார். இப்போது அழுது கொண்டு பாண்டவர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து இதையெல்லாம் நினைத்து பாண்டவர்களுக்கு நல்வாழ்வு தெரிவியுங்கள். தர்மராஜர் உங்கள் மீது வைத்திருக்கும் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு தெரியும். அவர் போரின் போது இரவும் பகலும் மிகவும் துன்பப்பட்டார். அவர் சற்றும் அமைதியாக இல்லை. அவர் தன்னை நினைத்து வெட்கப்படுகிறார். உங்களை எதிர்கொள்ள அவரால் முடியவில்லை. அதனால் தான் அவர் இங்கு வரவில்லை. துயரக்கடலில் மூழ்கியிருந்த காந்தாரியிடம் அவன் பேசினான். ஓ தாயே, ஓ புண்ணியவாரே, நான் இப்போது பேசும் வார்த்தைகளை கேள். இவ்வுலகில் உனக்கு நிகராக வேறு எந்த பெண்ணும் இல்லை. ஓ அரசியே, நான் சமரசம் செய்து கொள்ள வந்தபோது இரு தரப்பினருக்கும் நம்மை பயக்கும் விதத்தில் நீ பேசினாய். ஆனால் உன் சொந்த மகன்களோ உன் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவே இல்லை என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? வெற்றியையும் புகழையும் விரும்பிய உன் மகனிடம் நீ பின்வருமாறு கூறினாய். அறிவிலேயோ என் வார்த்தைகளை கேள். தர்மம் போலோச்சும் இடத்தில் வெற்றி நிலைத்திருக்கும். உன் வார்த்தைகள் இப்போது உண்மையாகிவிட்டன. ஓ தாயே, தயவு செய்து இதை புரிந்து கொண்டு உன் துயரத்தை தாங்கிக் கொள். தயவு செய்து பாண்டவர்களுக்கு எந்த தீங்கும் விரும்பாதே. நீ ஒரு முறை உன் கண்மூடியை விளக்கினாலும் உன் கோபம் 3 உலகங்களையும் எரித்துவிடும். காந்தாரி கூறினார். ஆம் கேசவா, நீங்கள் சொல்வது உண்மைதான். மிகுந்த கவலைகளாலும் மனக்கலக்கங்களாலும் என் மனம் கலங்கமடைந்திருக்கிறது. உங்கள் வார்த்தைகளை கேட்ட பிறகு இப்போது நான் அமைதி அடைந்து விட்டேன். இனிமேல் பாண்டவர்களும் நீங்களும் இந்த வயதான பார்வையற்ற அரசனுக்கு ஒளிகாட்ட வேண்டும். அவள் தன் முகத்தை உள்ளங்கைகளால் மறைத்து கொண்டு அழுதாள்.
கிருஷ்ணர் அவளை பல வழிகளில் தேற்ற முயன்றார். இறுதியாக அவர் அவளுடைய பாதங்களை தொட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அதே மாலையில் பாண்டவர்களின் முகாமுக்கு திரும்பினார். துரியோதனன் கொல்லப்பட்டதை தூதர்கள் மூலம் அறிந்த அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியாரும் கிருதவர்மனும் போர்க்களத்திற்கு விரைந்தனர். துரியோதனின் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு அவன் ஒரு பெரிய மரத்தைப் போல சரிந்து விழுந்திருந்தான். அவர்கள் அனைவரும் அவனை சுற்றி அமர்ந்தனர். அஸ்வத்தாமன் கண்ணீருடன் கூறினான், ஓ வீரம் மிக்க துரியோதனனே, புழுதி படிந்த உடலுடன் தரையில் விழுந்து கிடக்கும் உன்னை பார்க்கும்போது மனித உலகில் தர்மம் என்பதே இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஓ அரசனே, சமீப காலம் வரை நீ இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது மக்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த வனத்தின் நடுவே உள்ள ஓர் இடத்தில் விழுந்து விட்டாய். நீ அரசர்களுக்கெல்லாம் அரசனாக ஒரு பேரரசனாக இருந்தாய். ஆனால் இப்போது புழுதியை உண்டிருக்கிறாய். உன் வெள்ளிக்குடை எங்கே? உன் பெரும் படை எங்கே மறைந்து போனது? நீ பூமியில் இந்திரனைப் போல இருந்தாய். உனக்கே இப்படி ஒரு கதி நேர்ந்த என்றால் மற்றவர்களை பற்றி நாங்கள் என்ன சொல்வது? லட்சுமி செல்வம் ஒருபோதும் நிரந்தரமானதல்ல. துரியோதனன் தன் கண்களை துடைத்து கொண்டு, இதுதான் பிரம்மா வடிவமைத்த உலகின் இயல்பு. நானும் உண்மையான அக்கறையுடன் ராஜ்யத்தை பராமரித்தேன். நான் பல சவால்களை சந்தித்த போதிலும் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடவில்லை. பாவிகளான பாண்டவர்கள் அதர்ம வழிகளில் என்னை கொன்றுவிட்டனர். அப்படியே ஆகட்டும். என் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் இழந்த பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? அவர்கள் அனைவரும் இறந்த பிறகு நான் உயிர் பிழைக்காமல் போனது நல்லது. என் அதிர்ஷ்டத்தால் மக்கள் மற்றும் பேரரசுகளின் இந்த மாபெரும் அழிவின் மத்தியில் நீங்கள் மூவரும் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள். நீங்கள் உயிர் பிழைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நான் வேதங்களை நம்புவதனால் நான் சொர்க்கத்தை அடைந்தேன். நான் இப்போது கிருஷ்ணரின் மதிப்பை உணர்ந்துள்ளேன். அவர் ஒரு மேதை. சத்திரிய தர்மத்தின்படி அவர் காரணமாகவே நான் இந்த நிலையை அடைந்துள்ளேன். நீங்கள் எனக்காக அழத் தேவையில்லை. ஏனெனில் நான் ஒருபோதும் சத்திரிய தர்மத்தை கைவிடவில்லை. எங்களுக்கு வெற்றியை தேடித்தர முடியுமா என்று நீங்களும் உங்கள் முழு முயற்சியையும் செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் விதியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அவன் கண்களில் நீர் தழும்ப பேச்சை நிறுத்தினான். கோபத்தில் கொதித்த அஸ்வத்தாமன் துயரம் தழுவ குரலில், ஓ இறைவா, நான் உங்களிடம் உண்மையாகச் சொல்கிறேன். தயவு செய்து என் பேச்சைக் கேளுங்கள். நமது எதிரிகளின் என் தந்தையை அநியாயமாக கொன்றுவிட்டனர். உங்கள் நிலையை காணும்போது எனக்கு மேலும் வேதனையாக இருக்கிறது. வாசுதேவனின் கண்முன்னாலேயே எல்லா பாஞ்சலர்களையும் கொல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். அதை செய்வதற்கு உங்கள் அனுமதியை கோருகிறேன் என்றான். துரியோதனனுக்கு கிருபாச்சாரியார் ஒரு குடம் நீரை கொடுத்து, ஓ பிராமணர்களிலேயே சிறந்தவரோ, அஸ்வத்தாமனை படைகளின் தளபதியாக அபிஷேகம் செய்யுங்கள். போர் வீரர்கள், குறிப்பாக சத்திரிய தர்மத்தை பின்பற்றுபவர்கள், போரிடுவதற்கு முன் தங்கள் அரசனிடம் அனுமதி பெற வேண்டும் என்றார். அதன்படி கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனை தளபதியாக அபிஷேகம் செய்தார். அஸ்வத்தாமன் துரியோதனனை கட்டிப்பிடித்து சிங்கம் போல் கர்ஜித்தபடி அந்த இடத்தை விட்டு சென்றான். இரத்தத்தில் நனைந்திருந்த தங்கள் மன்னனை அங்கேயே விட்டுவிட்டு கிருபாச்சாரியாரும் கிருதவர்மரும் அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்தனர். சால்ய பருவத்தின் முடிவு. இன்றைக்கு 78வது தலைப்பில் நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு நம்ம தொடர்ந்து 79வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளைக்கு சந்திப்போம்.